ஐஎஃப்பி வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரல, லிக்விட் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரல அப்படின்னா நீங்கள் டேபிள் டாப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டாப் ஜஸ்ட்டு பின்னாடி மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ டூ வே வால்வ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போயிருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து டூ வே வால்வ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ப்ரீ வாஷ், இன்னொரு பக்கம் வந்து மெயின் வாஷ் இருக்கும். ஸோ இந்த டூ வே வால்வை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளே கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்கிற கேபிளை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பாருங்கள், ஒயிட் கலர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு செகண்ட் எதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஜாக் மட்டும் நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வால்வை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். லிக்விட் ட்ரேயில் அந்த சவுண்ட் மட்டும் வருது, லிக்விட் சுத்தமாக லிக்விட் ட்ரேயில் வந்து வாட்டர் வந்து உள்ளவே வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பின்னாடி அந்த டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு உங்களுக்கு வந்து உள்ளே வரல. ஸோ அதை அந்த ஃபில்டர் நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணி வரலன்னும் போது இந்த வால்வு தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வால்வு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேட் நீங்கள் சேஃபாக கழட்டிட்டு ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோஸ் வந்து ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிங்க கட்டிங் பிளேடில் கூட. கட்டிங் பிளேடை ஃப்ரீ பண்ணிட்டு கூட நீங்கள் கழட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இதை பாருங்கள், இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா நியூ ஒன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஒன் சேம் அதே தான். நீங்கள் அந்த 2 ஹோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பில்ட் பண்ணிடலாம். பில்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பை நீங்கள் கரெக்டாக மாட்டணும். ஸோ நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் தான் இல்லை, எப்படி நீங்கள் போட்டாலுமே தண்ணி இன்லெட் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஸ்க்ரூ வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரூ வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். சேம் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து ஒயர் எட்டாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இல்லை மாற்றி கொடுத்துட்டாங்க தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் ஆகாது. ஸோ இந்த வால்வும் ஒர்க் ஆகும், அந்த வால்வும் ஒர்க் ஆகும். டூ வே வால்வ் அப்படின்றது ஸோ மெயின் வாஷ் ப்ரீ வாஷ் தான். உங்களுக்கு டூ வே வால்வு நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ப்ரீ வாஷ் மெயின் வாஷ் மாறி மாறி வருமே தவிர தண்ணி வராமல் இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் மாற்றி கொடுத்தேன். ஸோ திரும்பி பழைய மாதிரியே கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஃபில்ட்ரு போடணுங்களா? இப்போ செக் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ரோக்ராம் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ரெண்டு வைப்பாங்க. சரி, ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போ லிக்விட் வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அசம்பிள் பண்ண போகிறேன். அல்ல அதுக்கப்புறம் வராது, நான் மூவ் பண்ணிடுறேன். செக் பண்ணிட்ட பிறகு வராது. பாருங்கள், லிக்விட் வருது. ஸோ லிக்விட் வாட்டர் வருது. ஸோ சுத்தமாக வாட்டரே வரல அப்படின்னும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ வே வால்வு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டூ வே வால்வு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா தண்ணி பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரல அப்படின்னா அடைச்சிருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி போட்டோம் அப்பயும் வந்து வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுக்கு கம்பல்சரி நீங்கள் அந்த வால்வு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வால்வு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள தண்ணியும் வந்துடும். சுத்தமாக தண்ணி வராத அளவுக்கு ஆனதுனால போயிடுச்சுன்னா வேறு எதுவும் பெரிய கம்ப்ளைண்ட்டும் வந்து ஒரு 2-3 பைப்லையாவது வராமல் இருக்கணும். வராது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இந்த வால்வு மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இது நார்மல் தான். இது
இல்லை தண்ணி வராது இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே